Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 965 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஒரோச்சியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோமா. இனி இதுக்கப்புறம் தான் அவனோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது. அவன் நேரா என்ன பண்ணுவான், ஹகுமைக்கு போய் அங்க இருக்க டெய்மியோவான யாசுயோட காலில் விழுந்து என் ஃபேமிலியே மொத்தமா வியாதியில விழுந்துட்டாங்க, அவங்கள நான் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், அதனால எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்னு உடனே யாசுய் தான் ரொம்ப நல்லவராச்சே, சரி ஓகேப்பா இங்கே வேணா வேலை பாருன்னு சொல்லி வேலை போட்டு கொடுத்துருவாரு. ஆனா அவன் பிளானிங்கோட உள்ள வந்திருக்கான்னு தெரியல. அப்படியே ஒரு மாசம் ஆகுது. திடீர்னு பார்த்தா ஒரோச்சியா காணும். என்ன அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா தெரியல. அவன் காணா போனா பரவாயில்ல, அதோட சேர்த்து இவங்க பணம் வச்சிருக்க அந்த சேஃபும் காணாம போயிருச்சு. வேற என்ன, அவன் தான் ஆட்டையை போட்டு போயிட்டான். எப்படி வண்டியில வச்சு கொண்டு போறான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா நேரா குறியில இருக்க நம்ம ஓடனை போய் மீட் பண்ணுவான். அவரு ஆல்ரெடி யாசுயோட பிளேஸ்ல இவனை அடிக்கடி பாத்துருக்காரா, அதனால சரி நல்லவன் தான், அங்கதானே வேலை பாக்குறவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாரு. அவன் அவர்கிட்ட வந்து அதே கதை, என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது, நான் தான் அவங்களுக்கு சோறு போட்டு எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுக்கு எனக்கு பணம் தேவை. யாசுகிட்ட பணம் கேட்டிருப்பேன், ஆனா ஆல்ரெடி அவருக்கு நான் ஏகப்பட்ட வழியில கடன் பட்டிருக்கேன், அதனால என்னால அவர்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியாது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கதறி கதறி அழுவான். ஓடன் உதவின்னு கேட்டு வந்த யாரையுமே வெறுங்கையோட அனுப்புனது இல்ல. டோன்ட் வரி டாக்கண்ணா, நான் ஹெல்ப் பண்றேன் இருவாரு. எஞ்சிரோவாலையும் எதுவும் சொல்ல முடியல. இப்படியே அடுத்தடுத்து திருப்பி வந்து காசு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஓடனும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல எங்க முதல்லாம் டெஞ்சிரோ செம்மையா கடுப்பாயிருவான். ஆமா இவங்களே பினான்சியலா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்காங்க, இப்படி காசு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தா பிச்சை தான் எடுக்கணுமா, எடுத்தாலும் பரவாயில்ல குடுன்னு இருவாரு. ஆமா ஒருத்தனுக்காச்சும் இவன் மேல டவுட் வராமையா இருந்துச்சு, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணியிருந்தா கூட கண்டுபிடிச்சு செப்பல்ஸ்லயே அடிச்சிருக்கலாம், அப்படியே விட்டுருக்கானுங்க. இப்படியே கடனை வாங்கி வாங்கி ஊறப்பட்ட காசை உரோச்சி சேர்த்துட்டான். சரி இதை யூஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் ரெடி பண்ணிக்கலாமான்னு பார்த்தா அந்த சூனியக்கார கிளவி இதெல்லாம் சுத்தமா பத்தாது, நமக்கு இன்னும் பணம் நிறைய வேணும், எப்படியெல்லாம் போயிட்டு இருந்தா பத்தாது, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போய் ஆட்டைய போடலாம், நம்மளோட அடுத்த டார்கெட் ஃபிளவர் கேபிட்டல்னு அப்படியே ஓடன் உருவத்துக்கு மாறுவா. அப்படியே கட் பண்ணி ஓடனோட அப்பா சுக்கியாக்கிய காட்டுறாங்க. அவர் ஓடனை பார்த்தீங்கன்னாப்பா சடனா இங்க வந்திருக்க, அதுவும் ஆளுங்க யாரும் இல்லாம ஆர்டிஸ்ட மேட்டர்னு கேட்பாரு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த தாய் கிழவி ஒரோச்சியை கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இவன் இருக்கானே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எனக்கு தம்பி மாதிரி நல்லா வேலை பார்ப்பான், இவனை மெடிசன் ரெடி பண்ண விடுங்க, செம்மையா பண்ணுவான் அப்படி இப்படின்னு அவனை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண உடனே அவங்க அப்பாவும் சரி ஓகே நம்ம பையன் சொல்றான், எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாரு. ஏன்னா ஓடன் இது வரைக்கும் யாரையுமே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்ததே இல்ல, மொதல் டைம் கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. அண்ட் அங்க இருக்க வேலைக்காரங்க கொண்டு அவனை நல்லபடியா பாத்துக்கணும், இல்லன்னா பொலந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா அதுதான் ஓடன் இல்லையே, அந்த தாய் கிழவியாச்சே, அது தெரியாத அந்த வெள்ளந்தியான சுக்கியாக்கி விஷக்கிருமிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. போனு வாட்ஸ்அப் பேஸ்புக்னு ஏதாச்சும் இருந்தா வச்சு கான்டாக்ட் பண்ணி கேட்டுருக்கலாம், இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வைங்க. அப்படியே ஒரு 3 வருஷம் ஆகுது. ஃபிளவர் கேபிட்டல் நல்லா செழிப்பா தான் இருக்குது. ஆனா ஷோகனோட உடல்நிலை சரியில்லை. எல்லாம் அந்த ஒரோச்சி பார்த்த வேலை, கூடவே இருந்து மருந்துல கலந்துட்டான். அப்ப அந்த ஆளு இருமிக்கிட்டே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்து ஒரோச்சி நான் உன்னையத்தான் நம்பி இருக்கேன் அப்படின்ட்டு அவனையே பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டைமியோஸ் இருப்பாங்களே அவங்க கிட்டயும் நீங்க ஒரோச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவங்க கிட்டயும் சொன்ன உடனே சரி சுக்கியாக்கி சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுத்து எதையும் பேச முடியாதுல்ல, அவங்களும் ஓகேன்ட்டு போயிருவாங்க. அப்படி அவங்க போன உடனே 2 பேருமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அது சுக்கியாக்கியே கிடையாது, அந்த பல்லு போன பயங்கரமான தாய் கிழவி. இவனை அடுத்த ஷோகனா மாத்துறதுக்காக என்னென்னலாம் காவாலித்தனம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. அப்படியே சில பல நாட்கள் போகுது. உண்மையான ஷோகன் சுக்கியாக்கி செத்துட்டாரு. இந்த நியூஸ் லேண்ட் ஆஃப் ஆனோ மட்டும் இல்லாம உலகமெங்கும் பரவுது. அப்படியே கட் பண்ணி ஒயிட் பியர்டோட கப்பலை காட்டுறாங்க. நம்ம ஓடன் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அவரோட ஜேர்னில 4வது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. வழக்கம் போல அந்த கப்பல்ல சரியான என்ஜாய்மெண்ட் தான். இதுல இன்னொரு சூப்பரான மேட்டர் என்ன தெரியுமா, ஆக்சுவலா ஒயிட் பியர்டோட கப்பலே ஒரு ஃபேமிலி தான், அதுக்குள்ள ஓடன் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி. இன்னொரு மேட்டர் தெரியுமா, ஓடனுக்கு வந்து 2வது ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதுதான் ஹியோரி. ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போங்க. அப்படியே அவங்க ஜாலியா டிராவல் பண்ணி போகும்போது வழியில ஒரு சூப்பரான தீவு ஒண்ணு பாப்பாங்க. வாங்க என்ன ஏதுன்னு பாத்துலான்னு கப்பல அந்த தீவு கிட்ட விடுவாங்க. அப்போ காட்டுக்குள்ள இருக்க மிருகங்கள் எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடி வருங்க. எதையோ பார்த்து பயந்து வருதுன்னு மட்டும் நல்லா தெரியுது, என்னதுன்னு தெரியல. அப்ப அந்த தீவோட இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் நேவி ஆலையில போட்டு பொலன்னு பொலந்து கப்பலை கண்டமாக்கி தாறுமாறா செஞ்சு வச்சிருக்கான். வேற யாரும் இல்ல, கோல்டி ரோஜர் தான். வரதா வரீங்க, வரும்போது கார்ப்பு இல்லாட்டி சென்கோக்குவை கூப்பிட்டுவாங்க, ஏன்டா அப்படி தேவையில்லாம வந்து செருப்படி வாங்குறீங்கன்னு வேற வார்னிங். அப்ப நம்ம பக்கி இருக்கானே அவன் ஒயிட் பியர்டோட கப்பலை பார்த்துட்டு ரோஜர்ட்ட மேட்டர் சொல்லிடுவான். பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறத வச்சே மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு, அவனுங்களும் இந்த தீவுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு. ரோஜர் உடனே என்னோட கடைசி கால வேற வந்துட்டு இருக்குது, இந்த டைம் அவனை விட்டேன்னா அடுத்த டைம் அவனை மீட் பண்ணுவானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, சோ மோதி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அந்த
அந்த சாமுராயும் வந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ரோஜருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிருச்சு. எல்லாரும் பேசிட்டு இருக்க அந்த சாமுராயா வந்திருக்கான், ஓ மை காட் நான் அவனை பார்க்கணுமேனு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க ஓடன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ தடுப்பாங்க, கேட்க மாட்டாரே. ஒயிட் பியர்டு வந்திருக்கான்னு சொல்லி ரோஜர் பைரட்ஸுக்கு தெரியும் போது ரோஜர் இங்க இருக்காருன்னு சொல்லி ஒயிட் பியர்ட் பைரட்ஸுக்கு தெரியாதா என்ன? நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கியா, போகாதையான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கரெக்டா நம்ம ரோஜர் எங்க இருக்காரோ அங்கேயே கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவாரு. வழியில ரோஜரோட ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அப்படி லெப்ட்ல ஒரு தட்டு, ரைட்ல ஒரு தட்டு, அவ்வளவுதான். அப்படி தட்டி விட்டுக்கிட்டு போயினே இருப்பாரு. அடுத்து குறுக்கால் நிக்கிறது பாத்தீங்கன்னா ரெய்லி, காபன் ரெண்டு பேரும் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிப்பாங்க. உடனே ரோஜர் வேண்டாம் வேண்டாம் விடுங்க, நானே அவனை பாத்துக்கிறேன்னு அங்க அவரு கத்தியோட வருவாரு, இங்க ஓடன் கத்தியோட வருவாரு. ஓடன் எதிர்பார்க்காத அந்த செகண்ட் போட்டுன்னு கத்திய வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான். வாயில ரத்தம் திரிக்க மனுஷன் திரிச்சிருவாரு. அதுவும் எப்படிங்கிறீங்க, அங்க இருந்த மரத்தெல்லாம் ஒட்டச்சு பிச்சுக்கிட்டு ஆளு போய்கிட்டே இருப்பாருன்னா பாருங்களேன். அப்படி ஒரு மரணத்தனமான அட்டாக். அதுவும் அந்த அட்டாக்கே கேஷுவலா ரோஜர் பண்ணிருப்பாரு. ஓடன் அப்பவும் விடல, யாரா இவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கானேன்னு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு மேல ஒயிட் பியர்டு பறந்து வந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்தோன்னா ரோஜருக்கு சந்தோஷம். ஒயிட் பியர்டு மேல இருந்து பாஞ்சு அட்டாக் பண்ணுவாரு, ரோஜர் கீழே இருந்து அட்டாக் பண்ணுவாரு. ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் பாத்தீங்கன்னா பட்டிருக்காது. பட் இருந்தாலுமே அந்த எனர்ஜிக்கு சுத்தி இருக்க இடம் எல்லாமே அப்படியே வெடிச்சு திரிக்குது. ஓடனாலெல்லாம் நிக்க கூட முடியல. இப்படி ஒரு அட்டாக் அவர் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். எல்லாம் நம்ம பையன் கத்துக்கிட்டு இருக்கானே அந்த ஹாக்கி பவர் தான். மொத்தத்துல ஒயிட் பியர்டுக்கும் ரோஜருக்கும் நடுவுல வெறித்தனமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே இழிச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்க. இதுக்கப்புறம் யார் சண்டை போட்டு யாரோட மண்டைய உடைச்சான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சஸ்பென்ஸோட நடிச்சுக்கிட்டே அடுத்த எபிசோட பாப்போமே. டாடா. Yeah!